வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈஸியாக எப்படி டேஸ்டியாக மைசூர் பாக் செய்வது எப்படின்னு. ஸோ இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். கடலை மாவு வீட்டிலே வாங்கி அரைச்சது கடலை மாவு. ஸோ 1 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கேன், சீனி. இப்போது 2 கப்பு சுகர்ன மாதிரி 2 கப்பு நெய்யும் நெய் வேணும், நெய்யும் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ எப்படி தேவையான இன்க்ரீடியன்ட் 3 இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இப்போ அதை எப்படி செய்யலான்றதை பார்த்துக்கலாமா? ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை ஒரு அடி கனமான பாத்திரத்தில் போட்டுடலாம். நம்ம எல்லோரும் மைசூர் பாக்கு கஷ்டம்னு நினச்சி தான் நம்ம செய்கிறதில்ல, பட் இந்த மெத்தடில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது நான் 1 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் குறைவாக வேணும்னா 1.5 கப் சுகர் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து இது இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நெய்யும் எண்ணெயும் நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம 2 கப்பு எடுத்துக்கணும். எவ்வளோ கடலை மாவு எடுத்துக்கிறோமோ அதில் 2 கப்பு நெய் எடுத்துக்கணும். இதில் கொஞ்சோண்டு 1/2 கப்பு நம்ம நார்மல் குக்கிங் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கிறேன். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நெய்யும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சிடுறேன். நான் இதுக்கு நெய் நம்ம இதை பற்ற வச்சாச்சு. இப்போ இந்த நெய் நல்லா சூடாகிட்டே இருக்கட்டும். மைசூர் பாக்கு நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இந்த ரெசிப்பியில் இதுதான் மெயின் டிப்பே நமக்கு. இது நெய் வந்து நல்லா சூடாகிட்டே இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து இந்த பிளேட்டை க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இதை ஒட்டாமல் வரத்துக்காக இந்த நெய்யை வந்து கொஞ்சம் இப்படி க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் எக்ஸ்ட்ரா நெய் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஸ்வீட்டாக மைசூர் பாக்கு நல்லா ஸ்வீட்டாக வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா நெய்யோட ஸ்மெல் நல்லா எனக்கு இருக்குது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே மட்டும் நல்லா டாப்பிங் பண்ணிக்கிறேன் நான் நெய்யை. சைட்ஸில் எல்லாத்துலேயும் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் இப்படி கொஞ்சம் ஊற்றி அப்படி விட்டுடுங்க. அப்படி கொஞ்சம் ஒழுகுற மாதிரியே இருக்கட்டும் அந்த நெய், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்குள்ளே இந்த தட்டை நம்ம இப்போயே க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா நம்ம கலர ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு இதில் டைம் இருக்காது. அதனால் இதை வச்சுட்டு ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவையும் சுகரையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்ச கடலை மாவு தான். கடலை மாவு ஏன் வறுக்கிறோன்னா அது கொஞ்சம் நல்லா வாசனை கொடுக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கும் அது உதவும். அதே டைமில் சாஃப்ட்னஸும் கொடுக்கும். அதுக்காக தான் அதை பண்ணுறது. ஸோ பக்கத்தில் இங்கே நெய் சூடாகிட்டே இருக்குது. அந்த நெய்யை வந்து கொஞ்சம் எடுத்து இதில் விட்டுக்கலாம். இது கொஞ்சமாக எடுத்து இந்த சூடாக இருக்கிற நெய்யை ஒரு 1/4 போர்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஊற்றுவோம். திருப்பி அதை அடுப்புலேயே வைங்க, அது சூடாகிட்டே இருக்கட்டும். அது எவ்வளோக்கு எவ்வளோ சூடாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு நெய் வந்து சாஃப்டாக கிடைக்கும். மைசூர் பாக்கு, நெய் மைசூர் பாக்கு. 1/2 கப்பு எண்ணெய் சேர்த்துருக்கிறது எதுக்குன்னா, நல்ல மைசூர் பாக்கில் வந்து நல்ல ஒரு போரஸ் டெக்ஸ்சரை கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் ஆகுறது வந்து எண்ணெய் தான். நெய் வந்து சாஃப்ட்னஸை கொடுக்கும், அதில் டெக்ஸ்சரை கொடுக்கறது ஆயில் தான் அந்த டெக்ஸ்சரை கொடுக்குது. ஸோ நம்ம இதை கலந்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு.
இப்போ இந்த சுகர் வந்து வெளியே விட ஆரம்பிக்கும், நெய்யும் வரும். அது அப்படியே கலரிட்டே இருக்கலாம் நம்ம. தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை விட்டுடலாம் இதில். நம்ம கட்டி தட்டாமல் நல்லா கலரிட்டே இருக்கணும். லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா கலரிட்டே இருக்கட்டும். அதுவாகவே கொஞ்சம் சக்கரை உருக 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 அது தண்ணி நீத்து நீத்து கொஞ்சம் வரும். அங்கங்கே கட்டி தட்டினாலும் பரவாயில்ல, நம்ம கலர அது வந்து நல்லா கட்டி இல்லாமல் வந்துடும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் கலரத்துக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கட்டிப்பட்ட உடனே சிம் பண்ணிக்கலாம் நம்ம. நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. மைசூர் பாக்கில் மட்டும் அதான் ஒன்று, கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா சாஃப்டாக. அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கணும். அதுக்கு தான் அடி கனமான பாத்திரமாக இருந்தாலுமே பாருங்கள் நல்லா ஓரெல்லாம் கட்டுது. ஸோ அப்போ அது மாதிரி நல்லா டைட்டாக கலரிட்டே இருங்க. இந்த டைமில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ நெய் விட்டாலும் மைசூர் பாக்கு எங்கேன்னு தான் கேட்கும் நம்மளை. நெய் விட 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 பாருங்கள் நல்லா பொங்கி வருது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு நெய். நல்லா கலரி விடுங்க. இது கலர் பவுட்ரோ ஏலக்காய் தூளோ சுக்கு பொடியோ எதுவுமே தேவையில்லை. கார்னிஷ்க்கு வேணும்னா நம்ம பாதாமும் கேஷ்நட்டும் மட்டும் போட்டுக்கலாம். இல்லைன்னா வெறும் கீ மைசூர் பாக்காவே அது ஆக்டிவேட் ஆகும். கடல மாவில் இருக்கிற ஸ்மெல்லே போதுமானதாக இருக்கும். அந்த கடல மாவும் நெய்யும் சேரும் போது நல்ல ஸ்மெல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கலரிட்டே இருக்கலாம். பாருங்கள் இப்போ விட்ட நெய் எதுவுமே இல்லை பாருங்கள், நல்லா இழுத்துக்கும். இன்னும் கொஞ்சம் நெய் இருக்குது, அதையும் இன்னும் கொஞ்சம் நம்ம விட்டுடலாம். எதுவுமே கட்டியே இல்லை, நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. கட்டி எவ்வளோ இருந்தாலும் அதை நம்ம கலர அது கட்டியெல்லாம் சரியாக போயிடும். எந்த லம்ஸுமே ஃபார்ம் ஆகாது. இப்போ நல்லா சுருண்டு வர பார்த்துங்க. இப்போ இந்த கலரே நல்ல கலர் கொடுக்கும். இதுக்கு எதுவும் கலர் பவுடரோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டியது இருக்காது. நமக்கு 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு டேஸ்டியாக ஈஸியான ரெசிப்பியே நம்ம பண்ணிடலாம். இது கலர்றதை தவிர வேறு எதுவுமே இதில் கஷ்டமான விஷயம் எதுவுமே இல்லைங்க. அந்த ரெசிப்பியோட ப்ரொப்போர்ஷன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணாவே போதும், நமக்கு ஈஸியாக நமக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ மிச்சம் இருக்கிற நெய்யும் நான் விட்டுடுறேன். நெய்யை ஆஃப் பண்ணிவிட்டேன், நான் நெய்யை விட்டுடுறேன். இப்போ பொங்கும் பாருங்கள். நல்லா பொங்க வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நல்லா கலரி விட்டுடலாம். நெய் விட 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 நல்லா பொங்க ஆரம்பிச்சிடும். நல்லா கடல மாவு கொஞ்சம் கலரிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ அங்கங்கே பொங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை கலரி விட்டுட்டு இதை தான் இறக்குற பதம். நம்ம அதை இறக்கிடலாம். ஒரு கலரிட்டு அங்கங்கே பொங்க ஆரம்பித்த உடனே சைடெல்லாம் பொங்க ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம இறக்குற பதம். இதுக்கு மேலே விட்டோன்னா பாகு முத்திரும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா நம்ம இறக்கிடலாம். நம்ம க்ரீஸ் பண்ண பிளேட் அப்படியே இருக்குது.
மேலே இது நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு நம்ம ஸ்லைஸ் போட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா நம்ம ஊற்றின நெய் வந்து க்ரீஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா போட்ட நெய் வந்து நல்லா எப்படியா இருக்கு பாருங்க. நல்லா கொஞ்ச நேரம் அது செட் ஆகட்டும். ஸோ நம்ம ரெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் விட்டாச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணிடலாம். நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ என்ன சைஸில் வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போதைக்கு ஒரு கத்தி போட்டு கட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் செட் ஆன பிறகு நம்ம அதை எடுத்துக்கலாம். நல்லா க்ளாஸியாக இப்படி ஸ்வீட்டாக நல்லா கிடச்சிருக்கு நமக்கு. ஜஸ்ட்டு நம்ம போட்டது கிட்டத்தட்ட ஒரு 180 கிராம் தான் இருக்கும் கடலை மாவு. நமக்கு எத்தனை மைசூர் பாக் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறினோன்னு எடுத்து சர்வ் பண்ணலாம். நம்ம செஞ்ச மைசூர் பாக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்றத பார்க்கலாம். புட்டாவே நமக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்றது தெரியும். பாருங்கள், டெக்ஸ்சர் தெரியுதுங்களா? எல்லா மைசூர் பாக்குமே நல்லா நெய் ஒழுக ஒழுக டேஸ்டியாக இருக்குது. எனக்கு இங்கே வாசனை நல்லா இருக்குது. பாருங்கள், இப்படி ஸ்மூத் டெக்ஸ்சராக இருக்குது பாருங்கள் எல்லா இடத்துலையும். இப்போ பாருங்கள், நம்ம சிம்பிளாக ஈஸியாக இப்படி மைசூர் பாக்கு ஈஸியாக பண்ணிட்டோம். ஈவன் பிகினர்ஸ் கூட வந்து இந்த சின்ன ஸ்மால் ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணாவே சூப்பரான மைசூர் பாக்கை அவங்க வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் பண்ண மைசூர் பாக்குக்கு நான் எடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட 150 கிராம் கிட்ட தான் நான் எடுத்திருந்தேன் கடலை மாவு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து 3/4 கிலோலேருந்து 1 கிலோவுக்கு வரைக்கும் நமக்கு இந்த சைஸில் பாருங்கள், இந்த சைஸில் நமக்கு 35 ஸ்லைசஸ் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இதுவே வந்து 3/4 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் இருக்கும். ஸோ வீட்டில் இனிமேல் நம்ம மைசூர் பாக் செய்கிறதுக்கு கஷ்டமே பட வேண்டாம். ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இந்த ஸ்மால் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாவே. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரெசிபியோடு நம்மளை சந்திக்கலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம்.